இன்றைக்கி பிளாக் பர்ஃபெக்ட் டாபிக் எப்படி சூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் அந்த டாபிக் தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் இந்த பிளாகிங்கில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒரு பேஸ்மெண்ட் கூட சொல்லலாம். இந்த பிளாகிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற நீச் இந்த டாபிக் தான் நீச். ஓகேங்களா? இதுதான் வந்து நீச்சுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டாபிக். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக அப்படின்றத பார்ப்போம். ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணக்கூடாது. என்றைக்கும் ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக சூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன இதோ அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும், அதை பண்ணால் உங்களுக்கு எது ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், எது பீப்புள் தேடிட்டு இருக்காங்க, அதோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் எந்த நீட்ஸ்க்கு அதிகமாக இருக்குது, இது ரொம்ப ஒரு முக்கியம். இந்த 4 பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட், நாலேஜ், டிமாண்ட், மானிட்டைசேஷன், பர்ஃபெக்ட் காப்பி. இட் இஸ் கால்ட் அண்ட் நீச். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ நாலேஜ் வந்து எனக்கு எதில் அதிகம், ஜிம், வெயிட் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து பேசிக், இது வந்து நம்ம எண்டு. ஓகேவா? இப்போ இந்த டிமாண்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த டிமாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதில் எப்படி நாம் கண்டுபிடிப்போம்? ஓகேங்களா? நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் தெரியும் இதில் டிமாண்ட் அதிகம். ஓகேவா? ஸோ இதில் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஜிம், வெயிட் லாஸ், இதில் டிமாண்ட் என்ன இருக்கும்? ஸோ மென் அண்ட் விமன். ஸோ இதில் வந்து 2 தான். ஓகேவா? அதாவது ரெண்டு பேர் தான் பண்ண போகிறாங்க. ஓகே, இதில் யாருக்கு டிமாண்ட் எனக்கு கண்டுறாதீங்கன்றதை யாரும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் விமன், நம்ம உமன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் மானிட்டைசேஷன். ஓகேவா? இந்த மானிட்டைசேஷன் முன்னாடி ஒன்று சொல்ல போகிறேன். இந்த டிமாண்ட் இருக்கிற இடத்துல விமன். ஓகேவா? அதுக்கு விமனுக்கு என்ன டிமாண்ட்? ஸோ வெயிட் லாஸ்னால் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டா, ஆர் ஒர்க் அவுட் ப்ளஸ் மசில் கெயினா. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் கேப்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஓகேவா? மானிட்டைசேஷன் இந்த ஆட்சன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் நீட்ஸ். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ஒரு நீட் சூஸ் பண்ணலாம் லாங் டர்ம். ஸோ அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள், தமிழ் ஃபுட் ரெசிபீஸ், டெக் கைட்ஸ், ஃபைனான்ஸ் கண்டென்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன், தமிழ்நாடுக்குள்ள ட்ராவலிங் இன்சைட் தமிழ்நாடு, பேரண்டிங் ஃபார் தமிழ் மதர்ஸ். ஓகேங்களா? ஃபிட்னஸ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீச்சல் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் எடுத்துப்போம். இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை பர்ஃபெக்ட் பிளாக் டாபிக், ask me 10 questions about my interest, skills, lifestyle, goals, then suggest me a 5 profitable niche ideas for the Tamil audience. ஓகே, நம்ம தமிழ் ஆடியன்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் ஸ்கூலில் காமன் ஆடியன்ஸ் எதுவும் கொடுக்கலாம். பட் பிக் அண்ட் பெஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் என்னென்னா 10 கொஷின் என்னோடய இன்ட்ரெஸ்ட், ஸ்கில், லைஃப் ஸ்டைல், கோல்ஸை பற்றி கேளு. அதுலேருந்து 5 ப்ராஃபிட்டபிள் நீச் ஐடியாஸ் எடுத்து எனக்கு கூட என்னோடய தமிழ் ஆடியன்ஸ்க்காக. அதில் இருந்து ஒன்று எடு எனக்காக. அதில் அதோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ChatGPT பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ப்ராம்ப்ட் வேணுமோ கமெண்ட்டில் ப்ராம்ப்ட்டை டைப் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப் 1 ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த நோட்டபிள் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம பேசுகிறதே எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்.
ப்ராக்கெட்டில் போடணும் ஜிம். ஸோ இங்கே வந்து வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இது போட்டாச்சு. ஸ்கில்ஸ் நாள் வாட் ஆர் குட் அட் லேர்னிங் சீரியஸ் ரைட்னா. ஸோ இங்கே இருக்குது ஃபிட்னஸ். ஸோ 2-3 போடும். ஃபிட்னஸ், குக்கிங். ஸோ இது 2 நான் போட்டுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஹேவ் பர்சனலி சால்வ் ப்ராப்ளம் தட் அதர்ஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிள் வித். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கீங்களா, இன்னும் அதர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயத்தில் அப்படின்ற போது நோனா நோ கொடுங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? எஸ்ஸாக இருந்தால் நீங்கள் சும்மா சொல்லலாம், சும்மா சொல்லாமல் சைன்மெண்ட் பண்ணியிருந்தால் சொல்லலாம். லைக் எஸ் ஐ ஹாவ் given a personal training to one client for weight loss. ஆடியன்ஸ் லைக் ஹெல்ப்பிங். நம்மளோட ஆடியன்ஸ் யார்? ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க. ஃபிட்னஸ் பிகினர்ஸ் நம்ம ஆடியன்ஸ். ஓகேவா? அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா ஒர்க் போகிறவங்களுக்கு தேவையில்ல, எஸ்பெஷலி ஃபீமேல். ஸோ லாங்குவேஜ் வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷ் போடுற வேணாம், வெறும் இங்கிலீஷ் கொடுக்கலாமா? ஓகே, இங்கிலீஷ் கொடுப்போம். ஏன்னா இங்கிலீஷ்லேயும் படிப்பாங்க நம்ம ஆளுங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் இஸ் யுவர் இன்கம் டார்கெட்? ஸோ இனிஷியலாக 25K to 50K வைக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம். இது எல்லாமே இது மிக்சடு. நம்ம வந்து இப்போ மெயினாக நம்ம ஆட்சன்ஸ் ஃபோக்கஸில் இருக்குன்னா அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் வந்து எடுப்போம். ஆட்சன்ஸ் ஹவ் கன்சிஸ்டன்ட்லி உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ 2 hours ஆர் 1 hour? 1 hour. கேமரா கம்ஃபோர்ட், பிளாகிங் ஒன்லி. ஓகே, லாங் டைம் இன்னும் 2-3 வருஷம் இந்த பிளாக் வந்து என்ன ஃபுல் டைம் பிஸ்னஸாக மாறணும். ஸோ இந்த ஆன்சர் நான் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன்சர் கிளியர். அது வந்து அடுத்த எல்லாம் கொடுக்கும். ஓகேவா? நம்ம டார்கெட் ஒர்க்கிங் ப்ரோ ஃபிட்னஸ் ப்ரோ உமன் எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் பிகினர்ஸ். இங்கிலீஷ் வேர்ட் இஸ் ஹையர் ஆட்சன்ஸ் ஆர்பிஎம். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து ப்ராஃபிட்டபிள் பிளாக் நிச் ஐடியாஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டென்ட். வெயிட்லெஸ் ஃபார் ஒர்க்கிங் உமன் பிகினர்ஸ் அண்ட் மைக்ரோ நிச். தென் வந்துட்டு பிகினர் ஜிம் கைட், இந்தியன் ஹெல்தி குக்கிங் ஃபார் ஃபேட் லாஸ். தென் ஃபீமேல் ஃபேட் லாஸ் அண்ட் பாடி டோனிங், ஃபிட்னஸ் ஃபார் பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ உங்களுக்கு ஏதோ டவுட் கமெண்ட்டில் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே வந்து சஜஸ்ட் பண்ணது பாருங்க. வெயிட்லெஸ் ஒர்க்கிங் உமன் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸ்மார்ட் பொசிஷனிங் வெயிட் லாஸ் ஃபார் பிஸி ஒர்க்கிங் உமன். இதான் வந்து மைக்ரோனிச் ஸ்கேல் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து மைக்ரோனிச் ஸ்கேல் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து அதே கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பேஸ்ட் பண்ணிவிட்டு now வந்துட்டு அனலைஸ்
the competition and whether it's good to win in this niche in 2026. இதோட காம்படிஷன் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த நீச் வந்து 2026 வின் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்கிறோம். திங்க் பண்ணது ஓகேவா, ரிசர்ச் பண்ண சொல்லுவோம். ஈரான குயிக் மார்க்கெட்ஸ்க்கான இது வந்து பாருங்கள், காம்படிஷன் மாடரேட் டிஃபிகல்ட் டு வின், டிஃபிகல்ட்டி டு வின்னபிள் இஃப் யூ நீட்ஸ் ஒர்க்கிங் டன். ஓகேவா, அதாவது இது சம்மந்தமாக நேரோ டவுன் பண்ணி பண்ணால் வின்னபிள் தான் சொல்லுது. ஓகேவா, அது ஆல்சோ ஹை வேல்யூ ஃபார் ஆட்சன்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அனலைஸ். ஓகேவா, நம்ம மெயின் வந்து இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்படி வந்து நம்ம நேச்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இதுக்கு நேமு, வெப்சைட் நேம், சும்மா டொமைன் நேம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ அந்த ஃபைனலைஸ் பிளாக் நேம் ஐடியாஸ் அண்ட் டொமைன் அப்படின்னு கொடுப்போம். workfitwomen.in, hairofficefitness.com. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதை கொடுத்துரும். ஓகேவா, ஸோ workfit women, go to workfit women. ஸோ இந்த டொமைன் இருக்காதுன்றது நான் நினைக்கிறேன், நான் பார்த்தது கிடையாது. workfit women எங்கேயும் கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி workfit women வந்து இதே கிடையாது. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராம்ப்ட் வேணா ஆல்ரெடி சொன்னதை ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு day 4 டைப் பண்ணுங்கள். day 4 டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்ற வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. வேணுங்கிறங்க day 3, day 2, day 1, day 0 வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.